இந்த தெருமுனை கூட்டம் எல்லா பாகங்களிலும் நடந்து வருகிறது. இன்றைய தினம் 91வது பாகத்தில் நடக்குது. அன்பு உறவுகள், எனக்கு வயதில் மூத்தோர்கள்லாம் அமர்ந்திருக்கீங்க. எதுக்காக இங்கே நம்ம உட்காந்துருக்கோம், என்ன பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். எதுக்கு முதலமைச்சர் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை செய்ய சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுக்கு மக்களிடத்துல என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு. இப்போ 91வது பாகம் இருக்கும்னா அவங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு, ஏதாவது உங்களுக்கு இங்கே இந்த பாகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, சாலை வசதி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கான கோரிக்கைகளை படிவங்கள் மூலியமா இப்போ அண்ணே சொல்லியிருப்பாங்க. 3 நிர்வாகிகளாக பிஎல்சி, BLA2, BDAன்னு சொல்லி பொறுப்பாளர்களை வச்சு அந்த படிவத்திலேயே உங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டு வீடு வீடாக அந்த கோரிக்கைகளை கேட்டு நிறைவேற்றுவதற்கு தான் இந்த பரப்புரையை மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகையில் 1000 ரூபாய் பெண்கள் வாங்குறது இன்னைக்கு முதலமைச்சரை நம்ம எவ்வளோ பேர் பாராட்டினாலும் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய பாராட்டுகளாக இருக்கு. ஒரு சகோதரனா, ஒரு தகப்பனாக, ஒரு தாத்தா ஸ்தானத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் 1000 ரூபாய் என்பது ஒரு பெண்களுக்கு உரிமையாக கொடுத்து ஏதோ ஒரு செலவுக்கு நம்மளுக்கு அந்த 1000 ரூபாய் நம்மளுக்கு பயன்படுது. 1,30,00,000 பெண்கள் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை வாங்குறாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த குறுகிய காலத்துல இன்னும் யாராருக்கு கிடைக்க பெறாம இருக்குதோ அவங்களுக்குமான அந்த இதையும் நீங்க இந்த ரசீதுகளை தாலுகா அலுவலகங்களையோ இ-சேவை மையத்தில நீங்க போய் பதிவு செய்யும் போது அதுவும் இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார். அப்ப நம்மளுக்கு விடியல் பயண பேருந்து திட்டத்துல இன்னைக்கு பெண்கள் நம்ம பேருந்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க. அப்ப நம்ம ஒரு இடத்துல வேலையே ஒரு ஜவுளி கடையில பெண்கள் வேலை பார்த்திருந்தாலும் நமக்கு போக்குவரத்து செலவுக்கு அதை நம்முடைய முதலமைச்சரே அதை ஏற்றிருக்காரு. அப்ப விடியல் பேருந்து பயண திட்டம். இப்ப எதுக்காக இந்த ஏற்பாடு அப்படின்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இந்த மக்கள் இங்க இருக்கீங்க, இந்த துண்டறிக்கைகள்ல நம்மளுடைய திட்டங்கள் பூரா இருக்கு. நம்மளுடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் செய்தாரோ, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அரசு பள்ளியில படிக்குதுன்னா காலை உணவு திட்டம், காலையில பசியாறிட்டு போய் படிக்கிறதுக்கு போயிடுறாங்க. மதிய உணவு திட்டம் இருந்த காலம் போய் இன்னைக்கு காலை உணவு திட்டமும் சேர்ந்து இருக்கு. அதுபோக இன்னும் எண்ணற்ற திட்டங்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பயிற்சி செஞ்சு வேலை செய்யக்கூடிய நிலைமை நம்மளுடைய முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார். எல்லாமே இந்த துண்டறிக்கைகள்ல இருக்கு. நம்ம வீடு வீடாக போகும்போது இப்போ ஒரு மாற்றுக் கட்சிக்காரங்களே இருக்காங்க, ஒரு ADMK காரவங்க வீட்டிலே நம்ம போனோம்னா அவங்க வீட்டுல ஒருத்தராவது நம்மளுடைய முதலமைச்சர் திட்டத்துல பயன்பெறாங்க. அந்த அம்மா 1000 ரூபாய் வாங்குவாங்க. இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்க கல்லூரியில் படிக்கிறாங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா அது 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில் வாங்கும். ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா அது தமிழ் புதன் திட்டத்தில் 1000 ரூபாய் வாங்கும். வயதானவர்கள் இருக்காங்கன்னா தாயுமானவர் திட்டம்னு ரேஷன் கடையில் போய் அந்த வயதானவர்கள் போய் பொருளுக்கு வாங்க முடியாதுன்னு நம்மளுடைய முதலமைச்சர் வீடு தேடி அந்த முதியவர்களுக்கு போய் அந்த ரேஷன் பொருளை கொடுக்கணும்னு தாயுமானவர் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. நான் முதல்வன் திட்டம்னு ஏழை எளிய பிள்ளைகள் கூட பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்கணும்னு சொல்லி அதுக்கான பயிற்சிகளை நான் முதல்வன் திட்டத்தில் நம்மளுடைய கடைக்கோடி கிராமத்தில் இருக்க பிள்ளைகளும் இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கத்துல வேலை பார்க்கறதுக்கு நம்ம முதலமைச்சர் அந்த திட்டத்தை ஏற்பாடு செய்கிறார். மக்களை தேடி மருத்துவம்னு நம்ம போய் அலைய வேணாம், வீடு தேடி மக்களை தேடி மருத்துவம் வருகிறது. இல்லம் தேடி கல்வின்னு சொல்லி ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க முடியாம இடைநிற்றலோட வீட்டில் இருக்காங்களா, அவங்களை இல்லம் தேடி அவர்கள் அழைத்து சென்று அவர்களுக்கு ஒரு ஏற்பாடுகளை செய்து அவங்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய திட்டம். இன்னும் எண்ணற்ற திட்டங்களை நம்மளுடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார். இதையெல்லாம் யார் நிறுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒன்றிய மோடி அரசு இதை நிறுத்தணும்னு பார்க்குது. பீகார்ல 65 லட்சம் பேரை வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. இன்னைக்கு SIR படிவம்னு எல்லாரும் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி பூர்த்தி பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு 1 கோடி கிட்ட வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. அதுல குழப்பத்துல என்ன நினைக்கிறாங்க, என் பேர் வரல, என் பேர் வாக்காளர் பட்டியல்ல இல்லைன்னு மக்கள் குழப்பத்துல இருந்த நேரத்துல கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள், கட்சி நிர்வாகிகள் அந்த மக்களுக்கு எப்படியாவது அதை செய்து அதை இடம்பெறதுக்கான வேலைகளை செய்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஒன்றிய மோடி அரசு என்ன நினைக்குது, மருத்துவத்தை நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு நினைக்குது. நீட் தேர்வை கொண்டு வந்துச்சு. பிள்ளைங்கிட்ட போய் மருத்துவம் படிக்கிறேன்னு கேட்டா வேணாம், நான் வேற தேர்வை எடுத்துக்கிறேன், நான் பொறியியலுக்கு போறேன், இல்ல வேற எதுக்கு போறேன்னு பிள்ளைங்க அதை நினைக்குது. ஏன்னா நம்ம பிள்ளைகள் கிராமத்துல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யாருமே மருத்துவராக கூடாது. ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா அங்க போய் பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல இருக்கிறவன் தான் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு சலான் ஃபில் பண்ணணும்னா கூட உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியல, அவங்க என்ன சொல்றாங்கன்றது நம்மளுக்கு புரிய முடியல. அப்ப மோடியினுடைய நோக்கம் என்ன, தமிழ்நாட்டை விட வட மாநிலத்தில இருந்து அமர்றவங்களை தான் இங்க கொண்டு அமர வைக்கணும்ன்றதுதான் நோக்கம். அப்ப இதையெல்லாம் முறியடிக்கணும்னா 2026ல நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்ப இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் வந்தால் மட்டும்தான்
மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். இன்னும் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வருவதற்கு நம்முடைய முதலமைச்சர் நம்மோடு பணியாற்றி கொண்டே இருக்கிறார். இன்றைய அறிவிப்பு கூடிய மிகப்பெரிய அறிவிப்பு இன்று நடந்திருக்கிறது. 50% விழுக்காடு நம்மளுடைய 2003 பணி நியமனம் செய்யப்பட்ட அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு 50 விழுக்காடு ஓய்வூதிய திட்டம் போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. அந்த போராட்டத்திற்கு முடிவு கட்டும் விளைவாக எத்தனையோ பேர் இத்தனை அறிவிப்புகள் முதலமைச்சர் செய்திருந்தாலும் இந்த அறிவிப்பை செய்யவில்லை என்று அவரை கை நீட்டி சொன்னவர்கள் மத்தியில் அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய விதமாக இன்னைக்கு அந்த அறிவிப்பை நம்மளுடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார். அனைத்து அரசு ஊழியர்களும் அந்த அலுவலர்களும் மிக பெருமகிழ்வோடு நம்மளுடைய முதலமைச்சரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்ப மக்களுக்கான முதல்வராக நம்மோடு முதல்வர் மட்டும்தான் இருப்பார், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்கள் எதிர்கால தலைமுறையினர் நல்லபடியாக இருக்கணும்னு சொன்னா வேற எந்த கட்சியும் முன்னாடி நிக்க மாட்டாங்க. எடப்பாடி நிக்க மாட்டார், ஏன்னா மோடியினுடைய காலில் அடிமனையாக இருக்கிறார். விஜயோ சீமானோ எல்லாரும் இந்த பிஜேபியினுடைய தூண்டுதலால் வரப்பட்டவர்கள் தான். இவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக ஸ்டாலின் இருக்கிறார். அவரை அழிக்க வேண்டும், இந்த கட்சியை எப்படியாவது ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும், தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டை பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பதாகையில் தமிழ்நாடு தலைகுனியாதுன்ற ஒரே ஒரு கோரிக்கையோட நம்மளுடைய முதலமைச்சர் தொடர்ச்சியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவருடைய கையை அவருடைய கரத்தை வலு சேர்வது நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது. நீங்கள் இந்த 91வது பாகத்தில் நம்மளுடைய எனக்கு வயதுல மூத்தோர்கள் இருந்தாலும் நம்ம ஒரு தண்ணி பிடிக்கிற நேரம் ஒரு சொந்தக்காரங்களோட எல்லா நேரமும் நம்ம பேச வேணாம். நம்ம வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னென்ன திட்டங்கத்தில் நம்ம செய்கிறோம். நான் விடியல் பேருந்து திட்டத்தில் ஸ்டாலின் பஸ்ஸில் போகிறேன், நான் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை வாங்குறேன், நான் இந்த மாதிரி பயன்படுறேன்றது ஒரு 2-3 வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. இந்த துண்டறிக்கைகளை கொடுக்கும்போது மாற்று கட்சியினராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கட்சியில் இருந்தாலும் இன்னைக்கு நீ 1000 ரூபாய் வாங்கலையா அப்படின்னு அந்த அம்மாக்கள்கிட்ட பேசுங்க. புரிகிற மாதிரி ஒரு 5 நிமிடம் சொல்லுங்க. யாருக்காக? வருங்கால தலைமுறைக்காக. உங்கள் வீட்டில் பேர பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைகள் படித்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்காக நீங்கள் செய்யணும். வாக்குச்சாவடிக்கு போகும்போது இந்த மோடியின் முகம், இந்த கத்தி கத்தி பேசுற சீமானுடைய முகம், என்னைக்காவது வாரத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய விஜயினுடைய முகம், இவர்கள் எல்லாம் பின்புலமாக இருப்பது மோடி மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு சிலிண்டர் விலை எல்லாத்தையும் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய டீசல் பெட்ரோல் அண்ணன்மார் தம்பிமார் போய்கிட்டு இருக்கிறதுல எல்லாம் நீங்க விலையை ஏற்றி எதெல்லாம் வரிகளை நம்ம 1 ரூபாய் வரி கட்டினோம்னா 29 காசு தான் நமக்கு திருப்பி தர்றாங்க. ஆனா அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் 2 ரூபாய் 7 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஏன்? தமிழ்நாடு வளர்ச்சி அடையக்கூடாது. இந்த 1000 ரூபாய் இதெல்லாம் தாண்டி எப்படி இந்த மனுஷன் கொடுக்குறாரு, எப்படி முதலமைச்சர் 1000 ரூபாய் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் அச்சமா இருக்கு. இதையெல்லாம் முறியடிக்கிறதுக்கு 2026 அன்பு மக்கள் 91வது பாகத்தில் இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் நீங்க வீடு வீடாக சென்று இந்த நிர்வாகிகளோடு இணைந்து நீங்கள் சேர்ந்து கைகோர்த்து நம்மளுடைய முதலமைச்சரை மறுபடியும் ஆட்சிக்கட்டலில் அமர வைப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.